ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 18ஆம் தேதி ஜனாதிபதி அவர்களால் டேக்ஸ் பற்றிய ஒரு அறிவித்தல் விடப்பட்டது. அதாவது இந்த கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கூடிய ரெவென்யூ இப்போ பல கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுகளில் சில முறைகளை குறைச்சி சில முறைகளை கூட்டுது. ஸோ ரெவென்யூ வந்து எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ண எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் சில ரெவென்யூஸில் குறைச்சி அதாவது ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற விதத்தை குறைச்சி சில விதத்தில் கூட்டுது, டேக்ஸை கூட்டுது. அதால் ஐஎம்எஃபோட எந்த வித பாதிப்பும் வராமல் ஐஎம்எஃபோட நெகோஷியேட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் கடந்த 18ஆம் தேதி பார்லிமெண்ட்டில் இதை அறிவித்தாங்க. ஸோ இதில் நாங்கள் பார்க்க போகிறது எந்தெந்த டேக்ஸ் மூலமாக வர ரெவென்யூவை கவர்மெண்ட் குறைச்சிருக்குது, அதே மாதிரி எந்தெந்த முறையில் டேக்ஸை வந்து கூட்டி கவர்மெண்ட் வந்து ரெவென்யூவை எடுக்க போடுறத பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அதாவது பேய் என்று அழைக்கப்படுற தனிநபர் இன்கம், அதாவது தனிநபர் இன்கம்லேருந்து வெட்டப்படுற டேக்ஸ் வந்து இதுவரை காலமும் குறைஞ்சது 1 லட்சம் ரூபா குறைஞ்சது 1 லட்சம் ரூபா தான் இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கும் போது, அதாவது உங்களோட சம்பளம் வந்து 1,10,000 1,15,000 இருக்கும்போது டேக்ஸ் வந்து வெட்டப்பட்டுச்சு. பட் அது வந்து இப்போ நீக்கப்பட்டு இந்த 1 லட்சம் ரூபான்றது 1,50,000 கூட்டப்பட்டிருக்கு. ஸோ உங்கள் டேக்ஸ் ரிலீஃப் வந்து இவ்வளோ நாளும் 1.2 மில்லியன் கொடுத்துட்டு வந்த இடத்துல இப்போ வந்து 1.8 மில்லியன் டேக்ஸ் ரிலீஃபாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ எந்த ஒரு பர்சனல் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவருக்கும் இது வந்து டேக்ஸ் ரிலீஃப் வந்து 1.8 மில்லியனாக இருக்குது. ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 லட்சம் ரூபா சம்பளம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் இல்லை. 1,50,000 ரூபா டேக்ஸ் 1,50,000 சம்பளம் எடுக்கும்போது 3,500 டேக்ஸை வெட்டப்பட்டது இப்போ வந்து 0 ஆகப்படுது. அதே மாதிரி 2 லட்சம் ரூபா சம்பளம் எடுத்தீங்கன்னா உங்கள் சம்பளத்தில் 10,500 டேக்ஸாக வெட்டப்பட்டுச்சு. ஸோ இனி வந்து 3,000 ரூபா தான் டேக்ஸை வெட்டப்படும். ஸோ 7,500 அங்கே லாபம் கிடைக்கும். அதே மாதிரி 2,50,000 எடுக்கிறவங்களுக்கு 21,000 சம்பளம் வெட்டப்பட்டுச்சு. இனி வந்து 8,000 வெட்டப்படும். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு மக்களுக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறவங்க இப்போ 1 லட்சம் ரூபா சம்பளம் பண்ணால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தொகையாக கணக்கெடுக்க முடியாது. ஸோ இந்த 1 லட்சம் ரூபா 1,50,000 சம்பளம் எடுக்கிற வாழ்க்கை வந்து ஒரு மிடில் கிளாஸ் இவங்களுடைய டேக்ஸ் வந்து வெட்டப்படும் போது ஒரு 3,000 இல்லை 4,000 வெட்டப்படும் போது அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பாக ஏற்பட்டுச்சு. ஸோ அதை வந்து இந்த கவர்மெண்டோட ரிலீஃபாக கொடுத்துருக்குது. விஷயம் வந்து கவர்மெண்ட்டை டேக்ஸ் வந்து குறைக்கிறபடியால் கவர்மெண்டுடைய ரெவன்யூ ஜென்ரேஷன் குறையுது. ஸோ இது வந்து ரெவன்யூ ஜென்ரேஷன் குறைஞ்சு மக்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுபட்டாலும் அடுத்த பக்கத்தில் ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய வழிமுறையை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கை வச்சுருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், அதாவது உங்கள் பேங்க்கில் இருந்து ஒரு விதமாக இன்ட்ரெஸ்ட் வரும்போது இதுவரைக்கும் 5% வெட்டப்பட்ட வித் ஹோல்டிங் டேக்ஸ் WHT இனி வந்து 10% வெட்டப்பட போகுது. ஸோ நீங்கள் இதுவரை காலம் உங்கள் பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் அதாவது 20,000 30,000 வெட்டும்போது அதுலேருந்து 5% வித் ஹோல்ட் டேக்ஸை வெட்டப்பட்டுச்சு. பட் இனி 10% வெட்டப்பட போகுது. பட் இதுலையும் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து இங்கிலாந்து ரெவென்யூக்கு IRD டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சுண்டா, அதாவது உங்கள் இன்கம் வந்து லெஸ் தேன் 1,50,000 குறைவாக இருக்குன்றபடியால் ஒரு ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சுண்டா நீங்கள் இந்த அமௌண்ட்டும் இனி பேங்க்கில் வெட்டப்படாது. ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் அவங்களோட ஃபார்மேட் இருக்கும், அதில் டிக் பண்ணி நான் 1,50,000 குறைவான வருமானம் எடுக்கிறேன்னு டிக் பண்ணி சைன் பண்ணி கொடுக்கும்போது அதை வந்து இங்கிலாந்து ரெவென்யூ ப்ரொடியூஸ் பண்ணி போட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து அதுக்கும் வெட்டப்பட மாட்டாது. ஸோ 5% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வித் ஹோல்டிங் டேக்ஸ் 10% பட் அதுவும் 1,50,000 குறைஞ்ச வருமானம் இருக்கிறவங்களுக்கு அது ஃபுல்லாகவே நீக்கப்படுது. ஸோ இன்னொரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற விதமாக இதுவரை காலமும் எக்ஸ்போர்ட் சர்வீஸ், அதாவது உள்நாட்டிலேருந்து ஒரு சர்வீஸ் ஒன்று வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் போது வெளிநாட்டு கம்பெனிக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணும்போது டேக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதாவது டேக்ஸ் வந்து அந்த கம்பெனிகளுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து இப்போ 15% டேக்ஸாக மாற்றப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சில IT கம்பெனிஸ், சில BPOs இருக்குல்ல, WNS மாதிரி BPOs கம்பெனிஸ் இருக்குல்ல, அதாவது வெளிநாட்டு கம்பெனியுடைய வேலையை நாங்கள் உள்நாட்டில் செய்து அவங்களுக்கு சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து 15% இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவரை காலம் அவங்களுக்கு 0% இருந்தது, இப்போ 15% மாற்றப்பட்டு அதில் மூலமாக கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணப்படுது. வருமான வரி வந்து இதுவரை காலமும் இந்த பெட்டிங், கேமிங், டொபாக்கோ, லிக்கர் அதுகளுக்கு வந்து கோஆப்ரேட் இன்கம் டேக்ஸ் வந்து 40% இருந்துச்சு. அது வந்து 45% கூடப்பட்டு அதுக்கும் வந்து 45% கூடப்பட்டு ஸோ 5% கூடல் இன்கம் டேக்ஸ்
அந்த கம்பெனிகளுக்கு லிக்கர், பேட்டிங், கேமிங், டொபாக்கோ கம்பெனிகளுக்கு 45% டேக்ஸ் வந்து இனி இம்போஸ் பண்ணப்படுது. அடுத்த ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு விதமாக இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து வேட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டலைசேஷன், அதாவது இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் நியூஸ் பேப்பர் வாங்கிக்கிறாலும் சரி, இல்லை மொபைல் கேம்ஸ் விளையாடுறாலும் சரி, இல்லை எல்லா விஷயத்துலையுமே இப்போ சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அதை யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஜிட்டலைசேஷன் ஆகும்போது கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் வேட் இம்போஸ் பண்ணுறது அறிவிச்சிருக்காங்க. பட் அதுபடி சரியான கிளியர் மெத்தட் இன்னும் அறிவிக்கப்படையில. ஸோ இதை விட முக்கியமான விஷயமா கவர்மெண்ட் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணுறாங்க. இது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணப்படலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வாகனங்கள் உள்நாட்டில் இருக்கிற ஆல்ரெடி இப்போ வாகனங்கள் வந்து ஆல்ரெடி நான் பாவிச்சிருக்க வாகனத்தை வந்து இன்னொரு ஆள் வாங்கும் போது கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸோ போகாது. ஏன்டா அது வந்து நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே ஜென்ரேட் பண்ணப்படுது. ஸோ அது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு எந்த வித டேக்ஸும் போகல. பட் இப்போ வந்து வாகன ரெஸ்ட்ரிக்ஷனை குறைச்சபடியால், வாகன ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணபடியால் வாகனம் வந்து வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் போது கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட டேக்ஸ் கிடைக்கும். அதாவது இம்போர்ட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டி அண்டு ஏகப்பட்ட டேக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வாகன ரெஸ்ட்ரிக்ஷன் ரிமூவ் பண்ணது நான் ஒரு பெரிய விஷயம் பார்க்குறேன். ஏன்டா அது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வசதியாக இருக்குது. பட் இன் பிராக்கெட்டில் அன்னி செலவாணியும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதாவது டாலர்ஸ் கையிருப்பு குறைக்கப்படும் போது இந்த வாகன ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளோத்துக்கு வேலையாகப்படும்னு தெரியலை. அடுத்து வந்து ஸ்டாம்ப் டியூட்டி ஆன் லீஸ் வந்து 1% இருந்ததா, நீங்கள் அதாவது லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதோ இல்லை ஒரு வீட்டு லீஸ் சைன் பண்ணும் போதோ 1% ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். அது வந்து 2% இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ அறிவிச்சிருக்கு கவர்மெண்ட், இன்னும் கெசட் பண்ணப்படையில. அப்படி கெசட் பண்ணப்பட்டாலும் இது வந்து 1 ஏப்ரல் 2025 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் இப்போ பேய் டேக்ஸ் பே பண்ணியிருக்க, அதாவது 1,20,000 1,10,000 சம்பளம் எடுக்கிறவங்க பேய் டேக்ஸ் விட்டுப்படுதுன்னா போய் உங்களோட ஹெச்ஆரோடைய ஃபைனான்ஸ் கண்டுபிடிக்காதீங்க. அது வந்து நிப்பாட்டப்படும் 1 ஏப்ரல் 2025 ஸோ அதுபடி அப்டேட்டாக நாங்கள் அடுத்த வீடியோவில் தரேன். ஸோ கவர்மெண்ட் இம்போஸ் பண்ண இந்த விடயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கிழக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.